ஒரு வகையா 14வது நாள் சண்டையானது அங்கு பகவான் கண்ணையன் பெருமானுடைய கருணையினாலே சைந்தீவனுடைய மரணத்துக்கு பிறகு முடிவுக்கு வரணும் பார்த்தா துரியோதனன் கோபம் கொண்டு எழுந்தாட பாவியே கண்ணாட மோசக்காரா இந்த மாதிரி மோசம் செஞ்சிய நியாயமாயுது தர்மமாயுது அன்னைக்கு 14வது நாள் இரவு சண்டை நடந்தது 15வது நாள் சண்டை தொடங்கியது அந்த 15வது நாள் சண்டையில காய்ந்து போய் கிடக்கிற கானகத்தினை காட்டு தீயானது எரிப்பதை போல அங்கே மிக அற்புதமான முறையிலே சண்டையை செய்து எரிக்கிறார் துரோணாச்சாரியார். சண்டை செய்து எரிக்கிறார் துரோணாச்சாரியார். இதை பார்த்து எல்லாம் பயப்படுறாங்க. தர்மர் கேட்கிறார், பகவானே கண்ணா, காய்ந்து போய் கிடக்கிற கோடையில காஞ்சு கிடக்கிற காட்டுல தீ பிடிச்சா யாராலன்னா அன்னைக்கு முடியுமான்னு கேட்டா அன்னைக்கு முடியாது. அந்த மாதிரி இன்னைக்கு துரோணாச்சாரி சண்டை பண்றார். இந்த ஒரே நாளிலே துரோணாச்சாரியா நம்முடைய படைகளை எல்லாம் அழிச்சிருவார் போல தெரியுது. என்ன பண்றது பகவானே என்று சொல்லி கொடையால் வற்றி மீண்டோ கொண்டாளால்